அதிமுக கூட்டணி பெரும் வெற்றி பெற்ற எடப்பாடி ஏந்துக்கு சொல்லுங்க. அவர் மேல தூக்கத்துல இருந்து எடப்பாடியார் அவர்கள் விழித்தெழ வேண்டும். நேற்று டிஆர்பி ராஜா மதுரையில பேட்டி கொடுத்திருக்காரு. ரொம்ப கருத்து இல்ல, அவரு தம்பி புதுசா அமைச்சரா பொறுப்பேற்றிருக்கிறாரு. அந்த பதவியை தக்க வைக்கணுன்றதுக்காக அவர் ஏதாவது ஒரு தன்னுடைய இருப்பை காட்டுவதற்காக எதையாவது சொல்லியிருப்பாரு. தம்பி சின்ன தம்பி, அந்த தம்பி பேசுவதற்கெல்லாம் நம்ம செவிசாய்க்க வேண்டியதில்லை. யார் தூங்கி வழிகிறா, திமுக அரசா அல்லது எதிர்கட்சியா அல்லது யார் தலைவர்கள் தூங்கி வழிகிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக இன்றைக்கு முல்லை பெரியார் உரிமை சட்டசபையில எழுப்பினார்கள். 2 நாட்கள் கொடுக்கப்பட்ட அந்த நாட்களிலே மதுரை மேலூர் இங்கே அருமை சகோதரர் பேரவை மாவட்ட செயலாளர் தமிழரசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். டங்ஷன் பிரச்சனைக்கு 10 மாதங்கள் பிப்ரவரியிலே விடப்பட்டதற்கு நவம்பர் வரை ஏன் மௌனம் காத்தீர்கள்? இதுவரை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் பதில் சொல்லவில்லை. எந்த அமைச்சரும் அதற்கு பதில் சொல்லவில்லை. வாழைப்பழ கதையாகத்தான் வளவலா கொலகொலா என்று பதில் சொல்லுகிறார்களே தவிர ஒரு கடிதம் எழுதுவதற்கே முதலமைச்சருக்கு 10 மாதம் தேவைப்படுகிறது. அவர்கள் பிப்ரவரி மாதம் உறுதி செய்யப்பட்ட போதே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தால் அவர்கள் தூங்கவில்லை என்று நாம் நினைக்கலாம். ஆகவே எங்கள் தலைவரை சுட்டி காட்டுவதற்கு முன்பு டிஆர்பி ராஜா அவர்கள் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய முதலமைச்சரை முதலிலே தட்டி எழுப்பி இந்த மக்கள் உரிமையெல்லாம் பறிக்கப்படுகிறது. இப்ப முல்லை பெரியார் நீங்க பாத்தீங்கன்னா பராமரிப்பு பணிக்கு கூட அனுமதி வாங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு மாறாக இன்னைக்கு ஒரு புதிய நடைமுறையை புகுத்துகிறார்கள். அதை மௌனமாக இவர்கள் கடந்து செல்கிறார்கள். அப்படியானால் யார் தூங்கி கொண்டிருப்பது? முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது இது போன்ற சூழ்நிலைகளிலே உடனடியாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இப்போது அது குறித்து எதுவும் வாயே திறக்கலையே. சட்டசபையில முதலமைச்சரை பார்த்து எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேட்ட கேள்விக்கு முல்லை பெரியாராக இருக்கட்டும், டங்ஷன் பிரச்சனையாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு சீரழிவாக இருக்கட்டும், மழை வெள்ளமாக இருக்கட்டும், எதுக்குமே பதில் இல்லை சட்டசபையில்.